2026 அடிக்கடி ஒண்ணு கேக்குறானுங்க, கொள்கை இல்லாத கட்சி. வெங்காயம், யாருக்கு கொள்கை இல்ல? யாருக்கு கொள்கை இல்ல? எங்க கொள்கை என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் எங்க கொள்கை. எங்க தளபதியோடைய அஜெண்டா ஒரே ஒரு அஜெண்டா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதுதான் கொள்கை. உங்களை மாதிரி நாங்க எந்த மாடலையோ எந்த ஆடலையோ நாங்க கொண்டு வரல. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கொள்கை, வறுமை இல்லாத நாடு, ஏழை இல்லாத நாடு, ஊழல் இல்லாத நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாடு வேணும்னா 2026 இந்த நாடு என் தளபதி கையில வரணும். செய்வீங்களா? கேட்கணும். அதனால நம்ம கோவத்தை, நம்மளுடைய வீரத்தை எல்லாம் காட்டுற ஒரே இடம் எங்க தெரியுமா? 2026 எலெக்ஷன் டேட்னு ஒண்ணு அறிவிப்பாங்க பாத்தியா? அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை எழுத போகிற எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க நம்ம கேள்வி கேட்டா கூட மிரட்டுறாங்க. கேள்வி கேட்டா கூட மிரட்டுறாங்க. ஏங்க தண்ணி ஒழுங்கா போட மாட்டீங்க? அதுக்கு ஒரு பதிலோட வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியில கான்டாக்ட் எடுத்திருக்காங்களா? யார் எடுத்திருக்காங்களா? ஆளுங்கட்சியில கான்டாக்ட் எடுத்திருக்காங்களா? மாமா பிள்ளைக்கும் மச்சான் பிள்ளைக்கும் கான்டாக்ட் கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு மக்கள் இங்க இருக்கிறோம். ஓ மாமா பிள்ளைக்கும் மச்சான் பிள்ளைக்கும் இங்க இருக்கிற எல்லா கான்ட்ராக்டும் கொடுத்துட்டு போதிய லைட் வசதி இல்ல, போதிய தண்ணி வசதி இல்ல. எப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் திரும்பி பாரு, யாரு வரான்னு யாருக்கா தெரியுதாங்க? இத்தனை வருஷ காலமா சொல்லிட்டு இருக்கிறோம் லைட்ட போடுங்க எங்களுக்கு. லைட் கிடையாது. இடத்துல எங்களுக்கு போதிய பாதுகாப்பு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த பெரும்பாக்கம் எழில் நகர் இருக்குது. இது மாற வேண்டும் என்றால், இது மாற வேண்டும் என்றால் ஒரு விரல் புரட்சி 2026 நடக்கும். தமிழகத்தில் பெரிய மாற்றம் வரும். என் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் மாறுவார்.